என்ன ஒரு ஹெக்டிக்கான லைஃபு. வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுற்றி சுற்றி வாழ்க்கையை ரொம்ப போர் அடிக்குது. எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்க முடியலை. ஒரு இறுக்கமான மனநிலையோட ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி பல எண்ணங்களோட நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நிறைய கஷ்டங்களோட தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கை. இந்த மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் வாழ்வது ரொம்ப கடினம்தான். ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி நம்ம கொண்டு வர்றது, எப்படி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் வேறு, நம்ம வாழ்க்கை வேறு, நம்ம வாழ்க்கைக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி அப்படின்றத இந்த எபிசோடில் தொடர்ந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, நண்பிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான ஒரு வாரத்தோட இறுதிக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். எகெயின் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். கொஞ்சம் டிலேவாயிருச்சு இந்த எபிசோட் வரதுக்கு, என்னை மன்னிச்சுக்கங்க. ஆனால் தொடர்ந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 3 to 4 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக இன்னொரு நியூ எபிசோட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் ஆர்ஜே மனோ பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரேட்டிங்ஸை மறக்காமல் கொடுங்க. அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்காஸ்ட் முழுக்க ஃப்ரீயாக உங்களுக்காக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நிறையா மக்களை சென்றடையணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசையும் என்னுடைய கனவுகளையும் சுமந்து கொண்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் இது நிறையா பீப்புள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ நம்ம அங்கே பேசலாம். உங்களுடைய குரலும் இந்த பாட்காஸ்ட்டில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். நிறைய நேரங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமை நம்ம ஒர்க்கில் போயிட்டுருப்போம். அது ஒரு காமனான இஷ்யூவாகவே மாறிடுச்சு. நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் என்னப்பா பேசுகிறதே இல்லை, என்ன சிரிக்கிறதே இல்லை, என்ன அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு பதில் இருக்கும். நிறைய பேர்கிட்ட ஒரே பதில் தான் இருக்கும். மச்சான் வேலை அதிகமாக இருக்குடா, ஐயோ பயங்கர வேலையாக இருக்குது, அதுலேருந்து என்னால் வர முடியலை. ஸோ ஈவினிங்லேருந்து வீக்கெண்ட்லேருந்து நைட்லேருந்து தொடர்ந்து வேலையாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக 2 பேர் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு ஃபேமிலியில் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கே இருக்க குழந்தைகளும் பாவம், அது மட்டும் இல்லாமல் அந்த கணவன் மனைவியும் பாவம் அப்படி தான் சொல்லலாம். ஸோ நிறைய நேரங்களில் இந்த பிஸி ஸ்கெட்யூல் நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட ஹெல்த்தை கெடுக்கும், மனசு கெடுக்கும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கெடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களோட லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு? நீங்களும் ரொம்ப ஒரு பிஸியான ஸ்கெட்யூலில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு உங்கள் வாய்ஸ் கேட்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் மாற்றி எப்படி சந்தோஷமாக ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் வாழ்க்கை எப்படி நடத்துறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் என்ன ஃபஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்ல. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அது டிஃபர் ஆகும். அது ஒரு காமனான டெஃபினிஷன் கொடுத்து நம்ம ஒன்றை மாற்றிட முடியாது. ஸோ உங்களோட 100% நீங்கள் ஒரு எஃபோர்ட் கொடுத்து நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ ஆனால் சில டைமிங்கில் உங்களை மீறி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாய்க்காலில் இவ்வளோ தண்ணி தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அளவீடு இருக்கும். அந்த வாய்க்காலில் அதுக்கு மேலே தண்ணியை நம்ம ஊற்றும் பொழுது இல்லை பாய்ச்சும் பொழுது அது அப்படியே உடச்சி வெளில போகும். அது மாதிரி தான். ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் இவ்வளோ தான் பண்ண முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதை மீறி நம்ம ஏதாவது நம்ம மேலே அசைன் பண்ணும்போது இது பண்ணும்போது நம்மளால் டைம் மேனேஜ் பண்ண முடியாது, நம்மளால் அந்த ஒர்க்கை முடிக்க முடியாது, நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும். ஒர்க்கு லைஃப் நம்ம ரியல் லைஃப்பை பாதிக்க ஏற்படுத்தும். ஸோ இதை என்ன ஆமி சில்வியான்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, டூ மெனி அவர் ஒர்க் இஸ் மோர் தென் ஜஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது என்னன்னா, இட் இஸ் அன் எம்பெடட் பார்ட் ஆஃப் அவர் வேல்யூஸ், வி ஆர் ப்ரௌட் ஆஃப் அவர் ஒர்க் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ப்ரௌட் ஆஃப் அவர் ஒர்க். But however, if work crosses the line between something that brings us a great value and joy to something that brings about great stress that begins to harm our health or relationship. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்மளோட லைஃப்பில் நம்ம ஒர்க்குன்றது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம ஏர்ன் பண்ணணும்னா வாட் யூ டூ ஃபார் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் யூ டூ ஃபார் லிவிங்னு கேட்பாங்க. நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு மணி கிடைக்கும், மணி கிடைச்சா தான் நம்மளால் வாழ முடியும். அதெல்லாம் ஒத்துக்க முடியுது. ஆனால் அதே ஒர்க்கு நம்ம ஒரு லிமிட்டை தாண்டி போடும் பொழுது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த நேரத்தில் தான் நம்ம தோக்க ஆரம்பிக்கிறோம். அந்த நேரத்தில் தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் சிக்கி தவிக்கிறோம். ஸோ இதுதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸை மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு அது கொண்டு செல்லும் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஸோ நம்மளால் கரெக்டாக மேனேஜ் பண்ணலாம். மென்டல் ஹெல்த் வரும். மென்டல் ஹெல்த் பெரிய பிரச்சனையாக வரும். நம்மளால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட்டில் நம்ம வாழவே முடியாது அப்படி தான் சொல்லலாம். லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கான நிறைய காரணங்களுக்கு நம்ம குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நம்ம டாபிக் வருவோம். அப்படி இருக்கும்போது இதை
எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சில டிப்ஸை தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோன்னா புட் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஒர்க் அண்ட் ஹோம் லிவ்ஸ். ஸோ இப்போ அந்த ஒர்க்குக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ ரிமோட் ஜாப்பில் இருக்குன்னு வச்சுங்களேன், அது பெரிய பிரச்சனை. நம்ம பெட்லேயே படுத்து தூங்குவோம், பெட்லேயே படுத்து ஒர்க் பண்ணுவோம், பெட்ரூம்லேயே நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், ஆஹா இன்றைக்கி இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இதை முடிக்கணுமே, அதை முடிக்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். ஸோ அதை என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களோட ரூமை வந்து ஒரு பெர்மனெண்ட் ஆஃபீஸ் ரூமாக தனியாக மாற்றிடலாம். இன்னொரு ரூமில் உங்களை பெட்ரூம் இருக்கலாம். அந்த ஆஃபீஸ் ரூமில் ஒன்லி வந்து யூ ஹேவ் டு ஒர்க் ஆர் சம் அதர் திங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஸ்டில் அந்த ரூமுக்கு அடிக்கடி போகாத மாதிரி அந்த ரூமை வந்து நீங்கள் பூட்டி வச்சுருக்கிற மாதிரி வச்சதா நல்லது. ஏன்னா அந்த ஒரு இடம், அந்த நேரம், அந்த ஒரு இடம்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே நம்ம மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து புட் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஒர்க் அண்ட் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா டிஸ்கனெக்ட் வென் யூ ஆர் அட் ஹோம். ஸோ ஆமாங்க, வீட்டில் இருக்கும்போது ஃபோனை கீழே வைங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கர ரொம்ப சொல்கிறது ஆக்டிவாக இருக்குன்ற பேரில் அவங்களோட சேட்டு, அதாவது டீம்ஸ், அவங்க சொல்லுவாங்களா ஆஃபீஸில் இருக்க டீம்ஸ் சேட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இமெயில், அது எல்லாத்தையும் மொபைலில் பர்சனல் மொபைலில் கான்ஃபிகர் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் ஆஃபே பண்ண மாட்டாங்க, டக்குன்னு மெயில் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ என்ன தான் நீங்கள் வந்து வேலை பார்க்க மாட்டேன் அப்படி சொன்னால் கூட ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது உங்களை அறியாமலே உங்கள் மைண்ட் அங்கே போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அங்கே அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கும், அதிலே உள்ளே போக ஆரம்பிக்கும். இதனால் உங்களோட அந்த கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை வந்து தடுக்க ஆரம்பிக்கும். ஸோ வி டோன்ட் நீட் டு பி அவைலபிள் 24/7. அது உண்மை தானே. யாராக இருந்தாலுமே அந்த கம்பெனியே 24/7 ஒர்க் பண்ணால் கூட உங்களோட வேலை 8 மணி நேரம் தான் இருக்கும். அப்போ அந்த 8 மணி நேரம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் உங்களால் கரெக்டாக தூங்க முடியாது, கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா பி மோர் எஃபிஷியன்ட் அட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் வந்து பண்ண தேவையில்லை. இஃப் யூ ஆர் எஃபிஷியன்ட் வி ஃபினிஷ் அவர் ஒர்க் அண்ட் வி ஆர் ஏபிள் டு கோ ஹோம் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் அவர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாங்க, எஃபிஷியண்டாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி டக்குன்னு முடிச்சுட்டு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதை முடிச்சிட்டோம்னா ஈஸியாக சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். அந்த ஒர்க்கை பற்றினா திங்கிங்கும் அதிகமாக வராது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து இதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு முட்டு மோதி முணங்கி ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டோம்னா அதெல்லாம் முடிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டைஸ் செல்ஃப் கேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ உங்களோட செல்ஃப் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் எப்பயுமே முன்னிறுத்தணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஓகே நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், ஓகே நம்மளுக்கு நிறையா அதிக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, கொஞ்சம் கேப் போடலாம், கொஞ்சம் வெக்கேஷன் எடுக்கலாம், கொஞ்சம் லீவ் போடலாம். இந்த மாதிரியான உங்களுக்கான செல்ஃப் கேர், அதாவது உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணுறதுக்கான தேவையான சில விஷயங்களை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டேக் அ வெக்கேஷன் ஈவன் இஃப் இட் இஸ் ஸ்டே காஷன் நம்ம சொல்லுவாங்க. உங்களுக்கு வெக்கேஷனே தேவைப்படலைனா கூட ஜஸ்ட் நீங்கள் லீவ் எடுங்க, அப்படியே நல்லா தூங்க எந்திரிங்க, நல்லா நிறையா படம் பாருங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சிட் சேட் பண்ணுங்கள், அப்படியே ரன் பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா இருக்குங்க உங்களுக்கு. ஸோ வெக்கேஷன்னா எங்கேயாவது வேறு ஊருக்கு போகணும், ஊர் சுற்றணும் அப்படின்றது மட்டும் வெக்கேஷன் கிடையாது. உங்களை அந்த ஒர்க்லேருந்து ஒரு சிறிய கேப் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் அது வெக்கேஷன். அதுவே அந்த வெக்கேஷன் நீங்கள் அடிக்கடி எடுக்கணும். அடிக்கடி அந்த ஒர்க்லேருந்து கொஞ்சம் வெளில இருக்குது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தா செட் பவுண்ட்ரிஸ். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் பாஸோட சீரியஸ் டாபிக்ஸ் பேசும்போது ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நான் பர்ன் அவுட் ஆகிறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களோட தெளிவான நீடை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நம்ம இமெயில் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் ஸ்டில் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு கால் வச்சு 1-to-1 கால் வச்சு உங்களோட ப்ரையாரிட்டிஸ் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் வச்சு பாஸ்கிட்ட இது மாதிரி எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, ஸோ இது வந்து நான் ப்ரையாரிட்டிஸ் தான் பண்ணணும், இதை நான் ஃபஸ்ட்டு பண்ணணும், இதை செகண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களோட டைமை ஈஸியாக மேனேஜ் பண்ணி அவங்களையும் புரிய வச்சு நீங்களும் ஒர்க் லைஃப் பேலன்ஸை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். அது கடைசி பாயிண்ட்னு பார்த்தோம்னா, கடைசி பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் கூட வச்சுக்கலாம், லுக் ஃபார் அ நியூ ஜாப். என்ன அப்போ எப்படி சொல்லிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஒரு இடத்துல உங்களை முடியாமல் ரொம்ப ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல, ரொம்ப டாக்ஸிக் ஒர்க்காக இருக்குது, ஒர்க் என்வாயர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் அங்கே இருந்த அவசியமே கிடையாதுங்க. ஸோ உங்களால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியலை, சம்பளம் மட்டும் வந்தால் கூட உங்களால் நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். நிம்மதி, மன சந்தோஷம், நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் பெட்டர் வந்து லுக் ஃபார் அ நியூ ஜாப். ஸோ நியூ ஜாப்பில் வந்து உங்களுக்கு நியூ என்வாயர்மெண்ட் கிடைக்கலாம், அங்கே ஹெக்டிக்காக இருந்தால் அடுத்து மாறலாம். ஸோ இது எல்லாமே இந்த ஆப்ஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. இது ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து தான் லுக் ஃபார் நியூ ஜாப். ஸோ ஃபைனலாக இதெல்லாம் முடியலை அப்படின்ற பட்சத்தில் கடைசியில் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வேணும். இது எப்போவுமே எல்லா பாயிண்ட் நம்ம பேசுகிறதுலையுமே இருக்கும்.
ஏன்னா ஃபைனலாக நம்மளால் முடிஞ்ச எல்லா கண்ட்ரோலுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபைனலாக முடியாத பட்சத்தில் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்து நம்மளுக்கு வேணும். ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்து அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வந்து எப்படி வாழ்றது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற உங்களோட தாட்ஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் விஷயம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸை மேனேஜ் பண்ணி உங்கள் லைஃப்பை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, லைஃப்பை ஹாப்பியாக கிரேட்டாக வச்சுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஒர்க் லைஃப் பேலன்ஸோட வாழ்க்கை நிம்மதியாக வாழுங்க நண்பா, நண்பி. ஓகே, ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை உங்களுடைய லைக்ஸாகவும் கமெண்ட்டாகவும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில். அதே மட்டும் இல்லாமல் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணாலும் RJ_Mano இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பாட்டிஃபைல அல்லது ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த ஒரு செக்மெண்ட்டில், அடுத்த ஒரு எபிசோடில் சூப்பரான ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ_Mano. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க RJ_Mano. இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. டேக் கேர் நண்பா, நண்பி.